அன்பான, பண்பான, பாசமிக்க, பெருமைமிக்க, புண்ணியமிக்க, அற்புதம். இன்றைக்கி எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை அமாவாசை. இது என்ன அப்படின்னா, ஸ்ரீதர் ஐயாவாள்ன்றவங்க கங்கை காசிக்கு போக முடியாதனால இங்கேயே கங்கையை வரவழைச்சிருக்காரு. அந்த கிணத்துல தண்ணியை தெளிச்சிக்கணும். அதே சமயத்தில் அன்னதானமும் நடைபெறுது. ரொம்ப விசேஷமாக எல்லாம் கொண்டாடுறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, திருவிசநல்லூர் உள்ளார போய் பார்த்தோம்னா ஐயாவல் மரம் இருக்குது. இந்த மரத்தில் இன்றைக்கி மட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுவும் கார்த்திகை அமாவாசை வருஷத்துக்கு ஒருக்கா. அவர் டெய்லி 3 கோயிலை கும்பிட்டுட்டு வருவார். சிவன் கோயிலை கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவார். அப்படி சாப்பிடும்போது சாப்பிடுவார். ஒரு நாள் கோயிலுக்கு போக முடியல. ஆனால் இறைவனே கோயிலுக்கு இது அன்னம் கேட்டிருக்காரு. அவருக்கு வீட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு நான் சாப்பிடாம இருந்தார். இறைவன் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாரு, இறைவனை காணோம். இந்த பூசாரி கொடுப்பாராம். அந்த பூசாரிகிட்ட கேட்டப்போ, இல்லைப்பா நான் வரலையே உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வரலையே உங்கள் வீட்டுக்கு அப்படின்னானே, ஐயா யார் வந்தது அப்படின்னோடனே, அந்த சிவலிங்கத்துக்கு மேலே போர்வை போட்டுனார்ல அந்த அடியாருக்கு, அதை அப்படியே இதுதான், ஆஹா இறைவன் தான் வந்திருக்காரு, எனக்காக வந்திருக்காரு அப்படின்னு. எல்லோரும் நீ யாரோ ஒருத்தருக்கு நீ இது பண்ணியிருக்க, அதனால் நீ இது பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இறைவன் தான் வந்தாருன்னொன்னே, ஸ்ரீதர் ஐயாவால் வாழ்க, ஸ்ரீதர் ஐயாவால் வாழ்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது, அதாவது இறைவனுடைய அருள் இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும். அவர் காசிக்கு போகணுன்னு சொன்னாங்களாம். காசிக்கு என்னால் போக முடியாது, அதுவும் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு உடனே வரணும், அன்றைக்கே வர முடியாது அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டும்போது, கங்கையே கிணற்றுல பொங்குது. எப்பயுமே அமாவாசைன்னா இந்த கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு அந்த கங்கை ஜலம் பொங்கும். அதில் எல்லாம் தீர்த்தவாரி பண்ணுவாங்க. தீர்த்தத்தில் குளித்து நல்லா இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவ்வளோ சிறப்பான இதை நம்ம கொண்டாடணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், நைட்டு 9 மணி வரைக்கும் இந்த விசேஷம் நடைபெறும். வெளிநாட்டிலேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க. அவ்வளோ விசேஷமான திருவிழாவாக இருக்குது. அந்த ஸ்ரீதர் ஐயாவல் இறை பக்தி எப்படி வச்சுருந்தாருன்றதை பாருங்கள். அங்கேயே தன்னுடைய இறை பக்தினால் இங்கே கும்பகோணத்தில் திருவிசநல்லூர், அதாவது கும்பகோணத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், கும்பகோணத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குது. வருஷம் சிறப்பாக நடைபெறும். இப்போ அதை தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அனைவரும் பார்த்து அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கிறது தான் என்னுடைய அவா. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வருஷம் இங்கே நடைபெறும். நீங்கள் கண்டிப்பாக தங்களுடைய புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்ரீதர் ஐயாவால் ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரஹர அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. அவருடைய மடம் ஸ்ரீதர் ஐயாவல் மடம் தான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஐயாவல் மடம். அடுத்தது அன்னதானம் நடைபெறுறது எல்லாமே காமிச்சிருக்கேன். நாங்கள் பார்த்து புண்ணியத்தை தேடிக்கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், செல்வ வளமும் ஏற்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன்.